தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி கூடுகிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். ஆளுநர் உரையோடு தொடங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகிறது, சொல்லுங்க. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று நடைபெற்றது. 40 நிமிடங்கள் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கார். இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரை எப்போது இடம்பெறும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அதன் அடிப்படையில் வருகிற 17ஆம் தேதி காலை 10:45 மணிக்கு ஆளுநர் தமிழக சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்துகிறார். இதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னா, ஆளுநர் உரை நிகழ்த்துவது என்னன்னா, இந்த ஆண்டுக்கான அரசினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆளுநர் உரையில் ஆளுநர் ரோசையா அவர்கள் தெரிவிப்பார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்படும். அதற்கு பிறகு 2 அல்லது 3 நாட்களுக்கு ஆளுநர் உரை மீது விவாதங்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து தமிழக அரசினுடைய இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்படும், அதன் மீதான விவாதங்கள் எவ்வளவு நாட்கள் நடைபெறும் என்பது போன்ற அறிவிப்புகள் வெளியாகும்.